ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசித்து பார்ப்போம். ஏசாயா புத்தகம் 44வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 3வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 44வது அதிகாரம் 1வது வசனத்தில இருந்து 3வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருமாகிய மீட்பரும் சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? யெஷூரனே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஒரு போதும் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. பயம் பிசாசுக்குரியது. பயப்படுகிறவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பயத்தின் ஆவி அது பொல்லாத ஒரு ஆவி. விசுவாசத்தோடு கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமாய் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக நிற்க பழக வேண்டும். அதிலே சோர்ந்து போகக்கூடாது. உன்னை உண்டாக்கினவரும், வேதம் சொல்லுவது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவரும், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, எப்போதும் எங்களுக்கு துணை செய்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்கள் போக்கிலும் வரத்திலும், நாங்கள் போகிற இடங்கள், பேசுகிற இடத்துல, படுக்கிற இடத்துல, எழுந்திருக்கிற இடத்துல, எல்லா உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் காண்கிற ஒரு தேவன் எங்களுக்கு இருக்கின்றார். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். நான் உங்களுக்கு முன்பாக அழகாக சிரித்த முகத்தோடு பேசுகிறேன். ஆனா எனக்கு இருக்கிற போராட்டம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய நோக்கம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம், என்னுடைய அசைக்க முடியாத உறுதி எங்க ராஜா மேல, எங்க தெய்வத்தின் மேல, என்னை படைத்தவர் மேல, என்னை தாயின் கருவில பேர் சொல்லி அழைத்து முத்தரித்தவர் மேலதான் அந்த விசுவாசம் இருக்கு. என் குடும்பத்துல 4 ஆண்கள், என்னுடைய தகப்பனார், என்னுடைய மூத்த அண்ணன், அடுத்தது நான், இன்னும் 2 பிள்ளை, 2 சகோதரர்கள். யாருமே இல்லை, நான் மட்டும்தான் மிச்சம். குடும்பத்தை சுற்றி சாப கட்டுக்கள், பில்லிசூனிய கட்டுக்கள் குடும்பத்தை சின்னாபின்னமாக்கினது. அடுத்தடுத்து எல்லாம் இல்லாமல் போனார்கள். என்னையும் பிசாசு பிடிக்கிறதுக்கு பல தடவைகள் முயற்சி செய்தான். மரணத்தோடு நான் பக்கத்துல பல தடவைகள் போயிருக்கிறேன். ஆனால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியினால் என் தேவனுடைய கரம், அவருடைய பலத்த கிருபை என்னை தாங்கி வருகிறது. ஒரு தடவை ஒரு சகோதரி மூலம் சொல்லப்பட்டது, ஒரு ஊழியக்காரர்கள் போன இடத்தில் ஒரு சகோதரி மூலம் சொல்லுகிற அந்த சகோதரி, அவனை கொல்லுகிறதுக்கு நான் பல தடவை முயற்சி செய்தேன், ஆனால் அவன் தப்பி உயிரோடு தான் இன்றைக்கும் இருக்கிறான். பலத்த கரம், பலத்த கரம், அவர் நியமித்த அந்த பெயர் சொல்லி அழைத்த அந்த கரம் இருந்தால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே. யெஷூரனே, யெஷூரனே, உன்னை அழைத்த அழைப்பு, நான் எதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன், எதற்காக நான் உன்னை பிடித்தேன், அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றும் வரைக்கும் என் கரத்திலே நீ இருப்பாய். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. எந்த மனுஷனை கண்டும் நீ பயப்படாத. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, பிரியமானவர்களே, அவரோடு கொஞ்சம் நல்ல உறவெடுத்து பேசி பழகி, அவரோடு அன்பாய் இருந்து கொஞ்ச நேரம் அவரோடு ஜெபிச்சு பாருங்க. அவருடைய பலத்த கரம் உங்களோடு கூட இருந்து காரியங்களை செய்கிறதை உங்கள் கண்கள் காணும். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. வருத்தப்பட்டு கைவிடப்பட்டவர்களைப் போல தூரத்துக்கு போய் நிற்காதீங்க. அநேக மனுஷர்கள் இகழுவார்கள், அநேகர் உங்களை தூற்றுவார்கள், அநேகர் உங்களுக்கு எரிச்சல் அடைவார்கள்,
அநேகர் கோபப்படுவார்கள், அநேகர் மூர்க்கமாய் கூட நடப்பார்கள். ஆனா இவர்களுக்கு மத்தியில கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதை அவர்களே காணும்படி கர்த்தர் செய்வார். அந்த 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 நேரமும் அந்த நாழிகையும் வரும்போது நீங்க அதை பார்த்து வியப்பீங்க, அதை பார்த்து நீங்கள் எக்ஸைட்டிங் ஆவீங்க. உங்களுக்கே அது அதிசயமாய் இருக்கும். ஐயோ, என் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தாரே என்று சொல்லி நீங்களே அதிசயிக்கத்தக்கதாய் இருக்கும். அந்த நாள் வரும், அந்த நாழிகை வரும், அந்த நேரம் வரும். தக்க நேரத்துக்காய் காத்திருக்க வேண்டும். அதுதான் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். காத்திருக்கணும் பிரியமானவர்களே, பொறுமையாயிருங்க பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தை இறுக பற்றிக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. உங்களுக்கு வந்திருக்கிற பாடுகள் உங்களுக்கு மாத்திரம்தான் நீங்க வந்திருக்கன்னு நீங்க நினைக்க கூடாது. உங்களைப் போல எத்தனையோ பாடுகளை சகிக்கின்ற எத்தனையோ மனுஷர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் என்றாலே உபத்திரவத்தின் குகைக்குள்ளாதான் கடந்து செல்கிறார்கள். அது யாருக்கும் தெரிவதில்லை. ஊழியக்காரர்களை பார்த்து இவர்களுக்கு என்ன பிரச்சனை, இவர்கள் தான் நல்ல சுகமா இருக்கிறார்களே, இவர்களுக்கு பாருங்க நல்ல ஏதோ நல்ல சுகமா இருக்கிறாங்க, நல்ல உடுத்தி கொண்டு வர்றாங்க, இவங்களுக்கு அப்படி இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல இல்ல பிரியமானவர்களே, ஊழியக்காரர்களுடைய உபத்திரவம் அவர்கள் பின்னால்தான் இருக்குது, யாருக்கும் தெரியாது. அவர்கள் மனுஷர்களுக்கு முன்பாக கர்த்தரை வெளிக்காட்ட வேண்டும், கர்த்தரை பிரதிபலிக்க வேண்டும். கர்த்தரை பிரதிபலிப்பதற்காகத்தான் ஊழியக்காரர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க வேத புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், புதிய ஏற்பாட்டு புஸ்தகமோ பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் பட்ட உபத்திரவங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, கொஞ்ச நஞ்சம் அல்ல. உதாரணத்துக்கு சொல்ல போனால், புதிய ஏற்பாட்டில் பவுலை நீங்க எடுத்தீங்கண்டா, பவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற மனுஷனா இருக்கும்போது சிங்கம் போல வந்து குதிரைகள்ல வந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். ஆனால் கிறிஸ்தவனாய் என்றைக்கு அவர் மாறி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய தொடங்கினாரோ அந்த நாள்ல இருந்து அவர் பட்ட உபத்திரவங்களுக்கு அளவே இல்லை பிரியமானவர்களே. ஆனால் என்ன ரகசியம் தெரியுமா? ஆண்டவருடைய கரம் அந்த மனிதனோடு இருக்கும். ஆண்டவருடைய கரம் அந்த மனிதனோடு இருக்கும். ஆண்டவருடைய கரம் ஒரு மனிதனோடு இருந்தால் அதுக்கு நிகர் எதையா? அதுக்கு நிகர் எங்களுக்கு வேறு என்ன வேணும்? உலகத்தை படைத்த தெய்வம் நம்மளோடு இருந்தா எந்த மனுஷனால என்ன செய்ய முடியும்? யாரால என்னதான் செய்ய முடியும்? ஒன்று செய்ய முடியாது. எங்க வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது, எங்க வார்த்தைக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, எங்க வார்த்தைக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கின்றார். இதை புரிந்து கொண்டால் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அதுதான் வசனம் சொல்கிறது, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே பயப்படாதே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை உன் தாயின் கருவிலே முத்தரித்து பெயர் சொல்லி அழைத்தீர், என்னுடையவன் என்று சொல்லி உன்னை அழைத்தேன். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. என்னுடைய ஊழியத்தை செய், என்னுடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய். என்னுடைய ஊழியத்தில் நீ கீழே பின் பார்க்காதபடி, கீழே பார்க்காதபடி என் ஊழியத்தை செய். என் ஊழியத்துக்காய் நீ வேறு பிரிக்கப்பட்ட என்னுடைய தாசன். அதுதான் வேதம் சொல்கிறது, நான் தெரிந்து கொண்ட யெஷூரன். யெஷூரன் என்றால் அது விலை மதிக்க முடியாத ஒரு மகிமையான பேரை உடையவன், மகிமையான சொத்துக்குரியவன் யெஷூரன். நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே பயப்படாது. இதுவரைக்கும் பாடுகள் உபத்திரவங்களில் கண்ணீரிலால மூழ்கி நிற்கிறீங்களா? மாறி மாறி ஒரு உபத்திரவம் வந்ததா? தாங்க முடியவில்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ என் பாதத்தை அமர்ந்து பிடித்துக்கொள், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. உன்னை நான் உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு போய் வைப்பேன், ராஜாக்களோடு உட்கார வைப்பேன் உன்னை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் இது. உன்னை ராஜாக்களோடு கொண்டு போய் நிறுத்தப் போகின்றேன். ஜோமனோமா, ஒப்பு கொடுங்க. தகப்பனே, உங்களோட கருத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தயவு செய்து என்னோடு சேர்ந்து பிரியமான பிள்ளைகளை தயவு செய்து அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்துல சரண்டர் பண்ணுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, என்ன துக்கத்தோடு இந்த பிள்ளைகள் இருந்தால் தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் நம் மத்தியில இருக்கிறபடியினால் ஆண்டவரே, பயப்படாதே யெஷூரனே, நான் உன்னை தாயின் கருவிலே வேறு பிரித்தேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே, இந்த பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த துக்கங்கள் எல்லாம் சமாதானமாய் மாறட்டும், வேதனைகள் எல்லாம் விலகி போகட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும்.
வேதனையான காரியங்கள் விலகி போகட்டும் சுவாமி. இந்த நிமிஷமே அது நடப்பதாக ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சகல நுகத்தடிகளை உடைக்கிறேன். வேதனைகள் விலகட்டும் ஆண்டவரே. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். சமாதான குறைவுகள் இப்பொழுதே சமாதானமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி அவர்களுக்குள்ள கடந்து செல்லும்படியாக எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள்ள வசனத்தின்படி எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது என்ற வசனத்தின்படி இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு அக்கினியை போட்டு கர்த்தாவே, தொடர்ந்து கர்த்தாவே உங்களுக்காய் ஓட உங்களை பழக்கும்படியாக நான் செபிக்கிறேன். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து நான் ஜெபமணுகிறேன். ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிங்க, இந்த வார்த்தைக்கு விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.